பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம் மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே உள்ள சிறு உணவக அங்காடி மையத்தில் கழிவுநீர் தொட்டி நிரம்பி கடைகளுக்கு கழிவுநீர் செல்வதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே உள்ள நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் ஃபுட் மார்க்கெட் உள்ளது. இங்கு 100க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளது. இங்குள்ள வியாபாரிகளுக்கு இவ்வளாகத்தில் உள்ள கட்டண கழிப்பிடம் அமைக்கப்பட்டது. இது கடற்கரை வரும் சுற்றுலா பயணிகளும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக கழிவுநீர் தொட்டி நிரம்பி அதிலிருந்து கழிவுகள் வெளியேறி நடக்கும் பாதை முழுவதும் பரவி சுகாதார சீர்கேட்டை உருவாக்கி துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் இங்கு அதிகமாக வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் இப்பகுதியில் உணவு பண்டங்கள் வாங்க வருவதற்கு முகம் சுழித்தவாறு வருகின்றனர். இந்த கழிப்பிடத்தை குத்தகை எடுத்த குத்தகைதாரர் இதை பற்றி கண்டுகொள்ளவில்லை. பணம் சம்பாதிப்பதிலேயே கவனம் செலுத்துகின்றனர். இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் கண்டுகொள்ளவில்லை என்றும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக வியாபாரிகள் அச்சப்படுகின்றனர். இதற்கிடையே நவம்பர் 1 புதுச்சேரி விடுதலை நாள் கொண்டாட போகும் வேளையில் இது பெரும் வேதனையாக இருக்கிறது. அரசு இதற்கு துரித நடவடிக்கை எடுத்து சரி செய்யுமாறும், விடுதலை நாள் விழா கொண்டாடப்படும் இடத்தின் அருகேயே இந்த அவல நிலைக்கு தீர்வு காணப்படவில்லை எனவும் வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசியலில் 3வது அணிக்கு வாய்ப்பு உள்ளது என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவருமான ராமதாஸ் இன்று காரைக்காலில் அம்பேத்கர் குறித்த கருத்தரங்கில் பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி அரசியலில் 3வது அணி வர பிரகாசமான வாய்ப்பு இருப்பதாக தெரிவதாகவும், என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு மீதும் மற்றும் காங்கிரஸ் திமுக கூட்டணியின் மீதும் பெருத்த அதிருப்தி நிலவுவதை பார்க்க முடிவதாகவும், இந்த 2 அணியும் விரும்பாதவர்கள் ஒரு புதிய அணியை விரும்புவதாகவும் தெரிவித்தார். காரைக்காலுக்கு என்று பிரத்யேகமான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், முதலாக இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட மருத்துவமனையை தரம் உயர்த்தி ஒரு புதிய மருத்துவமனையாக ஆக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் எத்தனையோ முறை சட்டசபையில் அறிவித்தும் இன்று வரை அது நடந்தபாடு இல்லை என்றார். காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தின் கட்டுமான பணி தேக்கமடைந்துள்ளது. அதையும் விரைவில் செய்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் 3 பெண்கள் உட்பட 6 பேர் சைபர் கிரைம் மோசடி கும்பலிடம் ரூபாய் 10 லட்சம் இழந்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்தவரை மொபைல் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் IDFC வங்கியின் கடன் அதிகாரி போல் பேசியுள்ளார். அப்போது குறைந்த வட்டியில் ரூபாய் 3 லட்சம் வரை லோன் வழங்குவதாக கூறியதுடன், லோன் பெற காப்பீடு மற்றும் முதலீடு திட்டத்தில் குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். இதை உண்மை என நம்பி மர்ம நபருக்கு பல்வேறு தவணைகளாக ரூபாய் 6,76,000 அனுப்பியுள்ளார். அதன்பின் அந்த மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. தட்டாஞ்சாவடியை சேர்ந்தவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான விளம்பரத்தை ஆன்லைனில் பார்த்துள்ளார்.
அதிலிருந்த மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பேசிய போது எதிர்முனையில் பேசிய நபர் இந்தோனேஷியாவில் வேலைவாய்ப்பு இருப்பதாகவும் அந்த வேலைக்கு விசா மற்றும் விமான டிக்கெட் கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபருக்கு ரூபாய் 1,47,000 அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் கதிர்காமத்தை சேர்ந்த பெண் பகுதி நேர வேலையாக ஆன்லைன் வர்த்தகத்தில் 1,38,000, புதுச்சேரியை சேர்ந்தவர் 21,300, சாரத்தை சேர்ந்த பெண் 32,000, கதிர்காமத்தை சேர்ந்த பெண் 10,500 என 6 பேர் மோசடி கும்பலிடம் 10,24,800 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தொண்டமானத்தம் பகுதியில் இயங்கி வரும் அடல் பிகாரி வாஜ்பாய் அரசு தொடக்கப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் இயங்கி வரும் அடல் பிகாரி வாஜ்பாய் அரசு தொடக்கப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் 5 புவியரசன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அடல் பிகாரி வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு சீருடைகளை வழங்கினார். மேலும் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளின் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த அறிவியல் கண்காட்சியினை திறந்து வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து மாணவர்களின் சிறப்பு படைப்புகளை பாராட்டி பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளி தலைமை ஆசிரியர் மலர்வழி மற்றும் ஆசிரியைகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அறிவியல் கண்காட்சியில் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களின் பிள்ளைகளின் படைப்புகளை பார்த்து பாராட்டினர். லஞ்ச ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு தலைமை செயலகத்தில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. லஞ்ச ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு தலைமை செயலகத்தில் நேர்மைக்கான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான் நேர்மைக்கான உறுதிமொழியை வாசிக்க தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் கேசவன் உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அனைத்து ஊழியர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். காரைக்கால் நல்லாத்தூரில் 30க்கும் மேற்பட்டோரிடம் குழுப்பணம் வாங்கி ஏமாற்றிய பெண் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். காரைக்கால் மாவட்டம் நல்லாத்தூர் பகுதியில் வசித்து வரும் காமாட்சி என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட பெண்களிடம் தனக்கு குடும்ப கஷ்டம் இருப்பதாகவும் தாங்கள் பெயரில் குழுப்பணம் எடுத்துக் கொடுத்தால் தான் மாதம் சரியாக பணத்தை செலுத்தி விடுவதாக சொல்லி ஒருவருக்கொருவர் தெரியாமல் குழுப்பணம் பெற்றுள்ளார். சொல்லியது போலவே 4-5 மாதங்கள் பணத்தை சரியாக செலுத்தியதுடன் முன்பு போல மற்றொரு குழுவில் பணம் எடுத்து தர கேட்டுள்ளார். காமாட்சி ஏற்கனவே எடுத்துக் கொடுத்த குழுப்பணத்தை சரியாக கட்டி வருவதை நம்பி மீண்டும் மற்றொரு குழுவில் லோன் எடுத்து கொடுத்துள்ளனர். இப்படி 30க்கும் மேற்பட்டோரிடம் 45 லட்சத்திற்கும் மேல் குழுப்பணம் பெற்று கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக கட்டாத நிலையில் கடன் வாங்கி கொடுத்த 30க்கும் மேற்பட்ட பெண்களிடம் கடன் கொடுத்த நிறுவனத்தினர் வந்து கேட்ட பிறகு லோன் எடுத்து காமாட்சிக்கு தான் கொடுத்தோம் என அவர்கள் தெரிவிக்க, லோன் உங்கள் பெயரில் தான் எடுத்திருக்கிறீர்கள், நீங்கள் தான் கட்ட வேண்டும் என கடன் கொடுத்தவர்கள் கேட்க, இதுகுறித்து 30க்கும் மேற்பட்டோர் நெடுங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரை அடுத்து கைது செய்யப்பட்ட காமாட்சி ஒரே நாளில் வீடு திரும்பினார். இந்த நிலையில் தங்களது பணத்தை மீட்டு தர வேண்டும் என 30க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளனர். தாவரவியல் பூங்காவில் ஆங்கிலத்தில் உள்ள ஐ லவ் பாண்டி என்கின்ற செல்ஃபி பாயிண்ட் வாசகத்தை அகற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். மறைமலை அடிகள் சாலையில் தாவரவியல் பூங்கா எதிரே பனிமலை திறப்பு விழா நடந்தது. இங்கிருந்து இயக்கப்படும் மின் பஸ்களின் ஆங்கிலத்தில் PRTC எலக்ட்ரிக் பஸ், இ-பஸ், ஸ்மார்ட் சிட்டி என எழுதப்பட்டிருந்தது. இதற்கு தமிழ் உரிமை இயக்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். போராட்டத்திற்கு இயக்க தலைவர் பாவானந்த் தலைமை வகித்தார். பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன், செயலாளர் தீந்தமிழ், நிர்வாகிகள் பெருமாள், துரை, செந்தில் உட்பட பலர் பங்கேற்றனர். போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். கைதானவர்கள் சிறிது நேரத்தில் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவிற்கு வந்தனர்.
சில நாட்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட தாவரவியல் பூங்காவின் நுழைவு வாயிலில் ஐ லவ் பாண்டி என ஆங்கிலத்தில் செல்ஃபி பாயிண்ட் அமைக்கப்பட்டுள்ளது. இது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ளதற்கு தமிழ் உரிமை இயக்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட பிறகு தமிழ் உரிமை இயக்கத்தினர் இயக்க தலைவர் பாமாலன் தலைமையில் தாவரவியல் பூங்கா நுழைவு வாயிலுக்கு வந்தனர். ஏற்கனவே ஆளுநர் விழாவிற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தினர். அப்போது போலீசாருக்கும் தமிழ் உரிமை இயக்கத்தினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதிகாரிகள் அந்த செல்ஃபி பாயிண்டை தார்பாய் போட்டு மூடினர். மேலும் தமிழில் எழுதி வைக்க 1 வாரம் கெடு அளிப்பதாக தமிழ் உரிமை இயக்கத்தினர் தெரிவித்துவிட்டு கலைந்து சென்றனர். உருளையன்பேட்டை தொகுதியில் ஹரி என்கின்ற ஜெகதீசனை அறிமுகப்படுத்தி முன்னாள் அமைச்சரின் மனைவி அண்ணா பிரபாவதி 2வது நாளாக வீடு வீடாக சென்று இனிப்புகள் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சாய் ஜே சரவணன்குமாரின் மனைவி அண்ணா பிரபாவதி இவர் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திருபுவனை தொகுதியில் மக்கள் பணி செய்து வருகிறார். இந்த நிலையில் உருளையன்பேட்டை மற்றும் முத்தியால்பேட்டை தொகுதியில் 2 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி நேற்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அந்த வகையில் 2வது நாளாக உருளையன்பேட்டை தொகுதியில் ஹரி என்கிற ஜெகதீசன் என்ற இளைஞரை அறிமுகப்படுத்தி கல்வே பங்களா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று இனிப்புகள் வழங்கி அண்ணா பிரபாவதி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது இளைஞரான இருவருக்கு ஒருமுறை வாய்ப்பு அளிக்க வேண்டும் என மக்களிடம் வலியுறுத்தினார். வாக்கு சேகரிப்பின் போது உருளையன்பேட்டை தொகுதி இளைஞர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர். சத்யா சிறப்பு பள்ளியில் 20ஆம் ஆண்டு விழாவில் பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சத்யா சிறப்பு பள்ளியின் 20ஆம் ஆண்டு விழா சன்வே ஹோட்டலில் நடைபெற்றது. சத்யா சிறப்பு பள்ளியில் தலைவர் பெந்துமோடி தலைமையில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் இயக்குநர் சித்ராஷா முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பிரெஞ்சு தூதரகத்தை சேர்ந்த எட்டியன் ரோலண்ட் பீக், டாக்டர் டல்லாம் ஆகியோர் கலந்து கொண்டு சத்யா சிறப்பு பள்ளியில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அரசு துறை அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள், நிதி உதவி அளிக்கும் நிறுவனங்கள், அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்த நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களை சேர்ந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தனர். அதனைத் தொடர்ந்து சத்யா சிறப்பு பள்ளி சாதனைகள் குறித்து புத்தக வெளியீட்டு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அரசுக்கு சொந்தமான புளிய மரத்தை வெட்டி வியாபாரத்திற்காக பயன்படுத்த முற்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராமநாதபுரம் ஊர் பொதுமக்கள் வனத்துறை காப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். வில்லியனூர் அடுத்த ராமநாதபுரம் கிராமத்தில் மருத்துவமனை வீதியில் சுமார் 35 ஆண்டுகளை கடந்து வருடம் புலி மகசூல் கொடுத்து வந்த மரத்தை ராமநாதபுரம் பகுதியை சார்ந்த கண்ணன், செந்தில், நாராயணசாமி ஆகியோர் சேர்ந்து நேற்று அதிகாலை வெட்டி சூளைக்கு ஏற்றிக் கொண்டிருந்தனர். இதை அறிந்த ஊர் பொதுமக்கள் அவர்களை தடுத்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மரம் வெட்டுவதற்கு பயன்படுத்திய மிஷின், டிராக்டர் ஆகியவற்றை விட்டுவிட்டு கோடாரி, கத்தி போன்றவற்றை காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்றுவிட்டனர். மேலும் மரத்தை வெட்டியவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் அரசுக்கு சொந்தமான மரங்களை வெட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் வனத்துறை காப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். திண்டிவனத்தில் உள்ள வார்டுகளில் இன்று சிறப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் நகராட்சி பகுதிகளில் பொதுமக்களுக்கு வழங்கி வரும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்திட அந்தந்த நகராட்சி சேர்மன் தலைமையில் நகராட்சி அலுவலர் ஒருவர் துணையுடன் அந்தந்த வார்டு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள், குடியிருப்போர் நலசங்க பிரதிநிதிகள் பங்கேற்கும் வகையில் வார்டு அளவில் கூட்டங்களை நடத்த தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது. அதன்படி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 1வது வார்டில் நகரமன்ற தலைவர் சதீஷ் தலைமையில் சிறப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் வார்டுகள் உள்ள பிரச்சினைகளை குறித்து எடுத்துரைத்தனர். மேலும் அதிகாரிகள் பொதுமக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து உடனடியாக தீர்வு காணப்படும் என பொதுமக்களுக்கு உறுதியளித்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மின்பஸ்கள் தொடக்க நிகழ்வில் ஆளுநர் முதல்வருக்கு கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடந்ததுடன் மேடையில் ஏறி ஊழல் நடப்பதாக தொகுதி எம்எல்ஏ நேரு குற்றம் சாட்டி விழாவில் இருந்து வெளிநடப்பு செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரியில் பஸ் சேவையை தனியாருக்கு கொடுக்கப்பட்டதற்கு சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் புதுவை அரசின் போக்குவரத்து துறை சார்பில் பஸ் துவக்க விழா தாவரவியல் பூங்கா எதிரில் இன்று நடந்தது. விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி, பேரவைத் தலைவர் செல்வம், MP செல்வகணபதி மற்றும் அதிகாரிகள் வந்தனர். அவர்கள் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை வரவேற்க மறைமலை அடிகள் சாலை தாவரவியல் பூங்கா எதிரே காத்திருந்தனர். அப்போது ஆளுநரின் கார் வெங்கடசுப்பா ரெட்டியார் சதுக்கத்தை சுற்றி வந்தது. அப்போது ஆங்காங்கே நின்றிருந்த பொதுநல அமைப்புகள் நேரு எம்எல்ஏ தலைமையில் கருப்பு கொடிகளுடன் விழா நடைபெற்ற பணிமனை முன்பு திடீரென குவிந்தனர். அவர்கள் கருப்பு கொடியை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி முன்பு காட்டினர். இதனால் போலீசார் அங்கு வந்து ஆளுநர், முதல்வரை பாதுகாப்பாக உள்ளே அழைத்து சென்றனர். நுழைவாயில் கதவை போலீசார் அடைத்து போராட்டக்காரர்கள் உள்ளே நுழைவதை தடுத்தனர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து விழா மேடையில் அமர்ந்து இருந்த ஆளுநர், முதல்வர் ஆகியோரை பார்த்து எம்எல்ஏ நேரு கேள்வி எழுப்பினார். ஊழல் நடப்பதாக குற்றம் சாட்டி சரமாரியாக கேள்வி எழுப்பி வெளிநடப்பு செய்தார். இதனால் அங்கு பதட்டமான சூழல் நிலவியது. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.